சனம் வாழக்கூடிய மண்ணு இந்த குத்துளிப்பு மண்ணு. அப்படி உண்மையாலுமே நாம் இங்கே வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என் அருமை சகோதரி சித்ராதான் முதல்ல போன் பண்ணி இப்படி குத்துளிப்பில பேசுறாங்க. தர்மகர்த்தா ஐயா தான் பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாலே பேசி போன மாசம் 4ஆம் தேதி நம்ம வெள்ளகோயில பட்டிமன்றம் வச்சிருந்தோம். அந்த பட்டிமன்றத்துக்கு நேரில் வந்து நம்மளுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்த என் 61 கொலப்பாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நான் தோட்டத்துல இருந்து பொறுத்து வந்த பருத்தி பூ உங்க பாதத்துல வைக்கிறேன். ஏன் இத்தனை பூருக்குள்ளே பருத்தி பூ போடுறேன்? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதுடா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூ. ஏன்டா எப்பேற்பட்ட சனம். நீங்க ஐயன் திண்ணீர் கொடுத்தா அகில உலகமே ஒரு நிமிஷம் நின்னு பாக்குமாடா. அப்படி பேர் வாங்கின மண்ணுல வந்து உட்கார்ந்துட்டு ஏன்டா பருத்தி பூ போடுறீங்க நீங்க கேட்கலாம். நடுவரவர்களை மத்த பூவெல்லாம் காத்தால பூத்த பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. அப்படி காரால கவண்ட மக்கா 6 வகுத்துல அடிச்சு பொழைச்சது இல்லைங்க. குடுத்து பொழைச்ச என்னைக்குமே புறங்கை காட்டாத மிங்கை காட்டக்கூடிய என் அருமை மாமச்சாங்கோட்டை எல்லாருக்கும் பருத்தி போடணும். சிறப்பியா நடுவரவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவர்னு சொல்லித்தான் நீங்களே வேணும்னு 50 மட்டும் கூட்டம் போட்டு 9 மட்டும் நியாயம் பேசி கொண்டாந்து உங்களை மேடையில உட்கார வச்சாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணி வேறு வந்ததுன்னு வீட்டுல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு போட்டு அற்புதமா இட்லி சுட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுப்பனைகள் நான் சாப்பிட்டேன். இட்லி சுட்டு கொடுத்தாங்க. சாப்பாடா மல்லிகைப்பூ வாட்டா அள்ளி அள்ளி கொட்டுனாங்களே. வாங்கி உன்ற குடலை நிரப்புனீங்க. இந்த குடிபாட்டு போட்டீங்க. இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாம். என்னையா துரோகம் பண்ணி? இன்னைக்கு திங்கக்கிழமை 3 மணி போசையில ஐயன்கிட்ட தீர்த்து தண்ணீர் வாங்கறதுக்கு கோடி சனம் வந்து குச்சிருப்பாங்களே. இப்பேற்பட்ட மண்ணிலே நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே. அந்த சிவமலை ஆண்டவனுக்குள்ள மன்னிப்பானா? என்னையா துரோகம் பண்ணி? அப்பா சிவமலை ஆண்டவா, இந்த பாவி மகராசம் செஞ்ச பாவத்துக்கு அப்பா நான் ஒரு எலுமிச்சங்கனி வாங்கி வச்சு உனக்கு ஒரு கோடி போடுறேன்ப்பா. இந்த பாவி மகராசனை மன்னிச்சுராயா. என்னடா துரோகம் பண்ண? என்ன பண்ணம்னே ஞாபகம் இல்லையா? காசு வாங்க விட மாட்டாமலுக்கு கோர்த்து விடுறாங்க. நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசியில் போய் தலைமுழுகிற போகும். அந்த ராமேஸ்வரத்துல 24 தீர்த்தத்துல 27 மட்டும் குளிச்சா போகுமா? இல்ல திங்கக்கிழமை 3 மணிக்கு எங்க ஐயங்கிட்ட திண்ணீர் வாங்கினா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணி? என்ன பண்ணணும்னு தெரியாமதான் வெள்ளையும் சொல்லியுமா உட்கார்ந்து இருக்கிறியா? ஏன் நடுவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் குத்தெழுப்பி கூட்டியாரு சொன்னாங்க. நம்ம சிவமலையாண்டவன் கோயிலுக்கு நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டியாந்து. யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியம்? 2 சேலை கட்டி. ஆடாடா ஊர் உலகத்துல 6 சேலை கட்டவங்களுக்கு 2 தான் அதிசயம். 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உலகத்துல 6 கல்யாணம் மூச்சாக்கி நீ மூச்சாங்க. 2க்கு புள்ள இருக்கியா? இந்தியாவிலேயே 6 புள்ள பெற்றது கிடையாது. இவ்வளவுதான் பெற்றிருக்கிறாங்க. 2 படிச்சிருக்கியா? அவர்களை நீங்க படிச்சு 10 24 வருஷமா வாத்தியார் வேலை பார்த்து என்ன பிரயோசனம்? 2 பேரும் படிச்ச பைத்தியம். இது 2 இருமா கோச்சுட்டு போறியம்மா. இருமா கோச்சுட்டு போறியா? கோச்சு போறது பெருசு இல்ல. கோச்சு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. கேவலப்பட்ட புத்தி எங்க போனாலும் புகால். இது ஏன் பாட்டில் பொறுக்கிற புத்தி உன்னை விட்டு போகலையா? எம்டி பாட்டில் பொறுக்கிறீங்க. வேற என்ன எடுத்த? ஏன் பொன்னாடி தூக்கிறீங்க? பொன்னாட வேற என்ன எடுத்த? வேற என்ன எடுத்த? உங்களை நம்பித்தாங்க இங்க வச்சேன். நான் உங்கள்கிட்ட எடுத்தாலும் எடுத்துருவாங்க. 20 rupees வச்சேன். அதுல ஏன் 20 rupees இருக்குது பாரு. ஆட்டை போட்டுக்க பாரு. அறுபது கட்டவா? வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி தெரியலையே. இதையா கொஞ்ச நேரம் அது வருதான். அதை கொண்டு பச்சை திப்போம். கண்டிக்கிறேன். உட்காரமா. நான் என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பேம்மா. எப்போதுமே உட்காரமா. இது பைத்தியம் ஐயா? அது பைத்தியம் ஐயா? ஒரிஜினல். உண்மையிலே இது 2 பைத்தியம் கிடையாது. ஒரிஜினல் அக்பர் ISO 9001 முத்திர குத்தப்பட்ட பைத்தியம். இது 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2மே லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு. என்னமோ அட்டேங்கப்பா ஆடி அளவு தெரிக்கிறா. ஆட்டுவாழ தளவு தெரிக்கிறா. என்னமோ பொம்பளை வீட்டுல ஒழுக்கமா பருப்பு கட்ட
அடையிறாளாமா. அவங்க அடைச்சிட்டு எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைக்கு? வீட்டுக்குள்ள கால வச்சாலதான் புடுக்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, நீ எல்லாம் ஆம்பளையாங்கிறா. கல்யாணம் முடிச்சு 22 வருஷம் கழிச்சு கேட்கறான் ஆம்பளையா. நான் சொன்னாடா, அருவுகட்ட நாயி எந்த குடியானிச்சு எந்த வெள்ளாச்சு குடும்பத்துல இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்கமாண்டா இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா. ஒரு நாளைக்கு நான் தெரியாம கேட்கிற நடுவர்களே, பொம்பளை பொறுப்புன்னு பேசுறாள் அந்த பொம்மரி. 50 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா அவன் பொண்டாட்டி எத்தனை மட்டும் காப்பி குடிக்கணும்? 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி காப்பியே குடிக்க கூடாது. நான் கேட்கறதுக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி போனா போச்சா அது ஒரு மட்டும் காப்பி குடிக்கலாம். அதான உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு தொண்டையில இறக்கணும்னா அந்த குடும்பத்துல பொறுப்பு இருக்குதான் நான் கேட்கிறேன். எப்படி இருக்கும்? 50 ரூபாய் சம்பளக்காரன் 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சால் அக்குறுமா. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னாள் அக்குறுமா. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டுனா இந்த குடும்பத்துல பொறுப்பு இருக்குமா நான் கேட்கிறேன். என்னமோ சொல்றா, நாங்க போடுறதுக்குள்ள எக்ஸ்பிரி டேட் இருக்குது, நீ குட்டிக்கிறதுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்குதுன்னு கேட்கிறேன். ஒரு பொண்ணுக்கு எதுக்கு பெருமை? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு எத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து போனான்னா எங்க ஆத்தா மகாராட்சி அந்த காளித்தாயே வேற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன், ஒரு வட்டிக்கடைக்கு போக, ஒரு வசூலுக்கு போக, ஒரு மாடு வாங்க, ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணோம், ஒரு செம்பிளி குட்டி வாங்க போறவன் அந்த மகராஜி மூஞ்சி முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல எந்த கொமரிகளா மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுங்களா? அல்ல பேரன் லவலி, பேத்தி லவலி, ஆயா லவலி, அப்பத்தா லவலி, ஆட்டல் மாட்டல் அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி எந்த கலவை கலக்கி செவத்துல அடிக்கிறார். இங்க கௌதமி அடிப்பவர். சும்மா கட்டக்கூடிய நான் கேட்டேன். பொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணு? நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிருக்கு. மாட்டுச்சாணி யாராவது முகத்துக்கு போடுவாங்களா? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு மொழுகணுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது ஓட்டம் இல்ல. அப்ப இந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. நீ இட்லி திங்கன்னு நினைச்சு இந்த குழப்பம் ஒண்ணு வாங்கி நடுவர் அவர்களே, அதெல்லாம் ஆகாது. 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன். பால் கறக்குறதா பட்டர் பேசியல் பத்தி என்னது? கனிவேடு சந்தையில கொண்டு போய் இந்த மாடு என்ன வேலைக்கு போகணும்னு சொல்ல தெரியும், இது என்ன 4 காம்பு சீரா இருக்குதுன்னு பார்க்க தெரியும், என்ன சுழி இருக்குதான்னு சொல்ல தெரியும், ஆளி வேலையா சுத்தி வேலையா தட்டையா பொறுத்து தட்டையான்னு கேட்டா சொல்லுவேன். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடு இருக்குல்ல, பாலாடு, அந்த பாலாடு எடுத்து இந்த பண்ணாடு மூஞ்சில் ஒட்டி செத்த புணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படிப்பாங்க. ஐயோ, நடுவர்கள எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாங்க. கன்னிவாடி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுது. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடலாம்? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்கார குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் நிறைய கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுங்க? 2 குட்டி போட்டு. நாளைக்கு காலையில போய் நேரா சட்டை கட்டி புடிங்க. அடே அறிவு கட்டவனே, அடுத்தவன் குடி கெடுத்தவனே, முடிஞ்சு போனவனே, முளையா தெரிஞ்சவனே, உங்க வீட்டுல கிடா இல்ல. எம்மோட கிடா சேர்ந்த உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டு ஒழுக்க மரியாதையா 2 குட்டில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கண்டிப்பா கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வரும். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம ஐயங்க விட்டு திருநீர் ஒரு மூச்சில் அடிக்க சொல்லுங்க. அவன் சண்டைக்கு வருமா? எதுக்கு சண்டைக்கு வருங்க? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பாங்க சண்டைக்கு வரும். ஆட்டுக்குட்டியா? நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவழி இன்னொரு புருஷனை கட்ட போறேன். நான் கேட்டேன், எனத்துக்கெல்லாம் மேக்கப் போடுறேங்கிற 4500 ரூபாய் செலவு நான் எனத்துக்காலக்காரம் பண்றேன். பாக்குறதுக்குள்ள அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு முருசுகிட்ட சொல்றாளே, இது பொம்பளை பொறுப்ப நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவ பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நான் கேட்கிறேன். எனக்கு எப்படி பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயில பூரா பொண்டாட்டி அழகா இருந்தா நான் வீட்டு
விட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாராமரம் பண்ண முடியுமா? மாடு வாங்கி வைக்க முடியுமா? உழவர் சந்து போக முடியுமா? இல்ல படத்துலதான் நடிக்க முடியுமா? இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் தான் பஸ் ஏற முடியுமா? அதுதான் நாம நீங்க தான் சுத்திடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறினா ஆளுக்கு சுத்திடுவாங்க. ஆமாங்க, நிறைய சுத்துறாங்க, ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு 4500 செலவு பண்ணி என்னமோ பேசியல் சொன்னானே, பட்டர் பேசியல்னாலா மரியாதையா தோட்டத்துல வேலை பாரு, நம்ம பால் ஊத்திட்டு வாரம்னு சொன்னேன். நான் சொன்ன பொண்டாட்டி கேட்கணுமே கேட்கக்கூடாது. ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்குற வெடியா ஒரு நாளைக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு 20,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறேன், மாசம் 6 லட்சத்துக்கு கொட்டி கொடுக்கறனே. இப்ப தின்னு போட்டு ஈரோட்டு ஈத்தருமையாட்டு பிறந்து கிடக்குறவோ நான் சொன்னதை கேட்கணுமா கேட்கப்படாது? கேட்கல. நான் திருப்பூர பாலூத்திட்டு போயிட்டு வந்து பாக்குற ஆளக்கான பையன் மாடு வச்சுங்க. எங்கடா கொம்மான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஒட்டஞ்சத்தரண்டாவுன்னு எனக்கு பக்கத்துல நம்பி விட்டோம். போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்துருக்காங்க. இல்ல எவன் போட்டாட்டி நான் மொல்ல கிட்ட போய் அம்மனி அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க. அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்ணக்காய் சாத்துற மாதிரி மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில வச்சு படுத்து. அடையாளம் தெரியல போனவன் ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான். ஆமா, அடையாளம் தெரியாது போய் அடுத்தவங்க போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்தா 4 பேர் இன்னும் பார்க்கும். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனாத அடுத்தவங்க போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதாங்க கண்டிப்பா. அதனால நான் கூப்பிட்டு பார்த்து எவ்வளவு வாய் திறக்கலையா அந்த ஓனரமும் ஓரமா நின்று பொண்ணு பேசிட்டு இருந்தா. போய் மொல்ல கிட்ட நின்று ஏங்கன்னு என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. எவும் பொண்டாட்டின்னா அந்த 70 சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருக்கேன். அல்ல தண்ணி பேரலாட்டு விட்டுட்டு கிடக்குறாங்க. அடையாளத்துக்குள்ள எழுப்புங்க. அவ சொன்ன கையாள் போது எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு ஆயான்னு. 5 வருஷமும் கூட பொண்டாட்டியும் கூட பொழைக்கிறான். நீங்க அடையாளம் தெரியலங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. நாய் ஒண்ணு இருக்கணும் மூசு மூசுன்னு. அது மொண்டவாள் நாய். சிப்பி பாரு, அது மூஞ்சிவாள் நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்திர முட்டிக்கிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? அது சேர்மையில ஏறி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்கு நக்கிறது நாய்க்கு படுத்துக்கிற நாய் தெரியும். கேக்குறா, ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு மேக்கப் எடுக்கிறோம் நீங்க ஏன் 10 நிமிஷம் எடுக்கிறீங்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானே. அப்படி கேளு. ஆம்பளை சம்பாரிச்சு வச்சிருந்தா இப்படி ஆடம்பர செலவு பண்றவோ பொறுப்பு பொம்பளைக்கு பேசுறதுக்கு வரலாமா? நீங்க நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். 1,93,500 எங்க டவுசர் இல்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு கண்டத்துட்டு பார்க்க வச்சிருக்கேன். 1,93,500 இந்த மேடையில வை. சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாது குத்துப்பிச்சானா எங்க எல்லப்பாளத்து மாமச்சாங்கோட வாழக்கூடிய இந்த அற்புதமான மண்ணிலே எங்க ஐய சோமலை ஆண்டவனை காவல் வச்சு அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுமை தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 மணத்து 10,000 சனத்து முன்னால நம்ம மாமன் கையில கொடுக்குறேன். அவ்வளவுலாம் வேணாமியா? சரி, ஒரு 5 ரூபாய் சில்லற காசு மட்டும் கொடுறான். இது 2 பேர் முதுகை நான் திருப்பி பாக்குறேன். அதுக்கெல்லாம் அவங்க புதுசா இருக்கிறாங்க, அவங்க தான் பாக்குறாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளை பிள்ளையாவது தன்னோட முதல் திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 ரூபாய்க்காக இந்த காலத்துல போட்டாட்டி எல்லாம் சாக்கிட்ட கதவும் நிலவும் சண்டலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. பாரு, முந்தானியில கல்லு பதிச்சா முன்னாளுக்கு கண்ணுல பாக்கலாம். பாரு, கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியிலும் பாக்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா ஆரி உறக்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்படிச்சுங்களோ புருஷனு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்து எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அதை விட ஒரு கொடுமைங்க என்ற சம்சாரம் ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தான். நடந்து வர டும்முக்கு 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 பெண்களை ஜாக்கெட்ல நாடா தொங்குதுங்க. யோ, நீ டவுசர்ல நாடா வச்சு நான் ஜாக்கெட்ல நாடா
இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள என்னங்க உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டு அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா. அதை பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபாய் கூலி கேக்குறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டாண்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல அங்கேதாச்சா இருக்கணும். மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வீட்டுக்கு வந்தான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், மேடம் பிரில் வச்சு தைக்க சொன்னாங்க ஜாக்கெட்ல. அதுல அளவு ஓட்டுற நாடா வச்சு தச்சு விட்டேன், பிரிச்சு கொண்டு வர அப்படிங்கிறான்டா. நடுவர் அவர்களே, ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உடலையில பொழுதுக்கு பாடுபட்டான். காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பயணி பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு செம்பிளியாட்டு ஓட்டிட்டு போனான்னா பொழுதுக்கு கொலக்கடப்புல காட்டி மேய்ச்சி போட்டு பொழுது ஓடு வந்து அதே சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பையன் வந்தது அவனுக்கு சோறு போட்டு புருஷன் வந்தது அவனுக்கு சோறு போட்டு காத்தால எந்திரிச்சு பொழுதோட புருஷன் பின்னால தூங்குனா ஒரு காலத்துல நீ பெத்த ஆத்தா மாதிரி. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது வீட்டு வேலை வளர்ப்ப பாக்குறாளா? பொழுதா வரைக்கும் டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அண்டம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு சிங்க மருமவ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 எதிர் நீச்சல், 10 மணிக்கு தான் பள்ளி, 10:30க்கு தான் கூட்டி அம்மனி அடுப்புலயே வைக்கிற கொள்ளி. அப்படி சொல்லி குடும்ப விளங்குமா? ஏமாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த அரசி அவளா தாலி கட்டிட்டு போய் அங்க கோந்துக்கிட்டான். அவன் பாவம் அந்த அவன் புருஷன் படாத பாடு பட்டு கிடக்குறான். நேற்று என்னமோ சோத்த கீழே போட்டான், அடிக்க போவோம் அவன் தாலி கட்டி கழுத்து நெருக்கி போயிட்டான். கட்டுன புருஷன் கழுத்து தாலியே நெருக்கிறது சண்டான பாதி. அவன் அந்த முத்துலட்சுமி என்னாச்சு? அந்த முத்துலட்சுமி தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு 2 உள்ளே பேத்துக்கிட்டு ஓஹோன்னு மயிலாடுதுறையில குழுக்குழுன்னு இருக்கிறாளுங்க. ஓஹோ, அந்த கையில் என்னாச்சுன்னு இந்த மேடம் கேக்குறாங்க. நீ பாக்குறியா? நடுவர்களே, கையலுக்கு கல்யாணமாகி 21 வாரம் ஆகுதுங்க. இன்னும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறான், பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறான், பாச்சி உழுகுது. 5 நாளைக்கு முன்னால அவ புருஷனே இடுப்பு வாலி குட்டு கீழே உழுந்து இடுப்பு பொறுத்து போச்சு. இப்ப கூட சிவமலை ஆண்டவங்கிட்ட என்ன வேண்டி இருக்கிறது தெரியுமா? அடுத்த வருஷம் இதே மாதிரி கும்பாபிஷேகம் 1வது பட்டிமன்றத்துக்கு வரும்போது அவனுக்கு நல்லபடியா போச்சுன்னா ஆண்டவனுக்கு ஒரு வேலுவை சாத்திரதா கும்பிட்டு வந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, என்ற பூரா நாடகத்தையும் சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, குத்துளிப்பி மாத்திர, மூழ்நூறு மாத்திர, ஒட்டஞ்சத்திரத்து மாத்திர, களிமந்தைத்து மாத்திர, அப்பீம்பட்டி 4 ரோட்டை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன். மாசம் முழுக்கா 350 ரூபாய் கேபிளுக்கு நாம தானே பணம் கட்டுறோம். கண்டிப்பா. ஆனா ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கிறது டிவி ரிமோட்டு? எல்லா நாடகம் முடிச்சு ராத்திரி 11 மணிக்கு தான் இந்தா நீ பாருன்னு கொடுத்து போட்டு போறானே. அத போட்ட கண்ட கருமத்தெல்லாம் போட்டு காமிக்கிறானே. இன்னைக்கு இழுச்சவாய் ஆம்பளைக்கு எதையோ பாக்குறமே போட்ட என்ன இருக்குது பொறுப்பு. நாங்க அப்படி கேளியா? நடுவர் அவர்கள் நீங்க படிச்ச வாத்தியார் தானா? ஆமா. அச்சய திருதினா என்னங்க? அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்தில் எல்லோருக்கும் உணவு கொடுத்த நாள். அன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா புண்ணியம் நம்மளை சேரும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. அன்னைக்கு கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா வீட்டுல செல்வம் பெருகும். இதுதான் உண்மையான நம்பிக்கை. இது இப்ப பொண்டாட்டிக்கு சொன்னா அச்சய திருதி அன்னைக்கு ஒரு 5 மணி அரிசியோடு சோறாக்கு திருப்பூர் இல்லாத போட்ட சனம் எல்லாம் பட்டாண்டு குச்சிக்கிறான் கொண்டு போய் கொடுத்து போட்டு வரல. வரும்போது 4 மணி கடுப்பு வாங்கிட்டு வரல. சாமி கும்பிடலாம்லையோ உன்ற பட்டிமன்ற பேச்செல்லாம் மகாராசனோட வச்சுக்கோ. எங்க வீட்டுக்கு வந்தா நான் செல்ற மணி கேட்டா வா, இல்லைன்னா வராதுன்னா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. தம்பி நமக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டி இல்ல, இதுல கூட்டணி சேர்க்கப்படாது. ஏங்க, இது நம்ம பட்டிமன்றம், இது நம்ம தங்கச்சி, அது நம்ம ராணி.
இது நம்ம உமாநாத்து, இது நம்ம அபு, அவன் நம்ம கவுதமி, இதெல்லாம் நாமன்னு சொல்றமே. அப்ப அதை மட்டும் நாமன்னு சொல்லக்கூடாது. இது எந்த ஊர் நாயா? என்ன சொன்னா காப்பி நம்ம கொண்டாடிக்கிறான்டா. உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 புள்ள. எத்தனை புள்ள? 2 புள்ள. அப்ப நம்மளுக்கு 2 புள்ள. ஏது நம்ம பொண்டாட்டி சொல்லக்கூடாது. அப்புறம் ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஓம் சம்சாரம். ஓம் சம்சாரம். ஓ வைஃப். ஓ வைஃப். ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவன் வேற கேட்கறாள் இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போயிட்டு நான் இன்னொரு பொண்டாட்டி கேட்க போறது போல விட்டால் வழியில வேற குடி கேட்ட அப்படின்ட்டு கண்ணு 5 பவுன் கேட்கிறேன். சித்திரை மாசம் பிறந்துட்டு உழவு ஓட்டணும், விதை நெல் வாங்கணும், விதைச்சோளம் வாங்கணும், கடக்காய் வாங்கணும், களை வெட்டணும், பயிர எடுக்கணும், ஏகப்பட்ட முட்டுவெளி செலவு இருக்குதாயா. 4 வருஷம் நெல்லு நல்லா விளைஞ்சு 5 பவுன் 50 பவுன் வாங்கிட்டாரு. நைஸ் பண்ணி போட்டு 1/2 பவுன் வாங்கிட்டாருன்னு பேசி முடிச்சு கூட்டிட்டு போனேன் ஈரோடு. போய் பார்த்தா கடைக்கு முன்னால 5000 பேர் நிக்கிற கூட்டம். இவன் அதுலயேதான் நகை ஏத்தணுங்கிறான். அட வேற கடைக்கு போலாமா? இதுக்கு பரம்பரையா வாங்குற நாக்கடை இங்கதான் வாங்கணுங்கிறான். கட்டுத்தார் வேலையை முடிச்சு போட்டு போவே மணி 12. அதுல எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிற 1.25 to 2.25 நகை வாங்கினாத்தான் குபேர யோகம் பண்ண போகையிலேயே 12 1.25 5000 பேர் தாட்டி எதுவுமே வாங்குற. அப்படி வேற கடைக்கு போனாலும் இப்ப வரமாட்டேங்கிற. என்னதான் பண்ணலான்னு இங்கேயே உட்காருமா மாட்டான். சேலை தூக்கி பிடிச்சு வரும்னா கரெக்ட் போயிட்டா சட்ட சடன் உள்ள. ஏன்னா என் பொண்டாட்டி குழாயடி சண்டையில பீகச்சிட்டு முடிச்சு உள்ள போனவ மணி 1 1 10 2 2 10 போச்சுங்களா. ஆளக்கான இங்கதான் 1.25 to 2.25 வாங்கணுமா. இங்க எனக்கு பிரஷர் 100 110 200 எகுருது. இவ்வளவு காணும். இந்த புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்து போட்டு புள்ள பக்கறக்கு குட்டி போடு 3 ஏடு தக்கி வடக்கி நடப்பேன் பாத்தீங்களா. அதே வழியதான் கடவாசல் நடக்கிற இவன் கணக்கா 2 மணி 11 நிமிஷத்துக்கு வந்துட்டான். மாமா அரப்பவ வாங்கிட்டேன்னு கைய தூக்குடான். கழுத்துல இருந்து 5 பவுன் செங்கலி காணமா. அத அடிச்சவனு நல்ல நேரம் பாத்துருப்பாங்க. அப்போ 1/2 பவுனுக்கு ஆசைப்பட்டு 5 பவுன் தொலைக்கிறது பொம்பளை பொறுப்பா? நடுவரவர்களே, ஒரு பொம்பளைக்கு 3 அடக்கம் வேணுமா. ஒண்ணு கையடக்கம், ஒண்ணு வாயடக்கம், ஒண்ணு தன்னடக்கம். அது என்ன கையடக்கம்? இன்னைக்கு இருக்குதா? கையடக்கம்னா என்ன தெரியுமா? என்னைக்கு நாம் குத்தலைக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோம். மாமனா மாமியா மச்சாண்டா கொழுதுனா வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா அவளுக்கு எம்பிட்டு அரிசி போடணும், எம்பிட்டு பருப்பு போடணும், எம்பிட்டு எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லி கணக்கா பார்த்து சோத்த வீணடிக்காத சமைச்சு கொடுக்குறா பாத்தீங்களா. அதுக்கு பேரு கையடக்கம். அது என்ன தெரியுமா? நாவடக்கம். அசலூர்ல இருந்து வாக்குப்பட்டு குத்தலைக்கு வந்தாச்சு. நீங்க ஒப்பனோட உனக்கு ஒரம்பரை விடுங்க. ஒரு நாளைக்கு போலாம், இருக்கலாம், தூங்கலாம், திக்கலாம், வந்துடலாம். அங்க போய் பரமிட்டா டேரா போட முடியுமா? என்னைக்கு குத்தலப்பின் வந்துட்டோமோ கணவனே பெருமாள் அடுப்படியே இருப்பது அப்படி நினைச்சு பொறந்தூட்டு பெருமைய புகுந்தூட்டுல பேசாது இருக்கிறா பாத்தீங்களா. அதுக்கு பேருதான் நாவடக்கம். அடுத்து தன்னடக்கம்னா என்ன தெரியுமா? நீ ஒட்டஞ்சத்திரத்துல இந்த பழனி மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்துக்கே கலைக்கிட்டா இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி செருப்ப கழட்டி விட்டு போட்டு வாரமோ அதே வழியா நம்ம பதவி நம்ம படிச்ச படிப்பெல்லாம் வாசலோடு விட்டு போட்டு ஒரு மாமனா மாமியாளுக்கு மருமகளா, ஒரு பெத்த குழந்தைக்கு நல்ல தாயா, கட்டுன புருஷனுக்கு ஒரு அருமையான மனைவியா எவொருத்தி தன்னோட பதவியை விட்டு போட்டு வீட்டுக்குள்ள வந்து வேலை பார்க்கறாளோ அதுக்கு பேர் தன்னடக்கம். இன்னைக்கு இருக்குதா? அப்படி கேள்வி. கையடக்கம், நாவடக்கம், தன்னடக்கம். இது 3 அடக்கம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா பொம்பளை ஆளுக புருஷனை நல்லடக்கம் பண்றாளுங்க. அது மட்டும் பெருமைங்க. நான் கேட்கிறேன், கொப்பன வீட்டுல என்ன இருந்ததுங்க இல்லாத போச்சு. கப்பன வீட்டுல நாங்க அப்படி பொழைச்சோம், கப்பன வீட்டுல அப்படி பொழைச்சோம், அங்கேயே இருந்து தொலைய வேண்டியதான் நான் கேட்கிறேன். இங்க வந்து இருந்து போட்டு கப்பநாட்டு இருக்கிறியா, எங்க அண்ணனாட்டு இருக்கிறியா, என்ன கொப்பன வீட்டுல பாலாறு தேனாறு ஓடுச்சு, இந்த சாக்கடை ஓடுது. அங்கேயும் கோப்படரிசி வாங்கிட்டு இங்கேயும் கோப்படரிசி வாங்கிக்கிறேன். ஒரு அதுவும் சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு முன்னால 2 மணம் சம்பாதிக்காது இருப்பேன். கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சேர்ந்து கண்டபடி பேசி ஆண்டு இப்படியாவது இரியன்னு லைனு கூட்டிட்டு போய் ஒரு லைனை போட்டு கொடுத்து 2 மணம் சம்பாதிக்கிறான்னு ஒரு புத்தி சொன்னாங்கன்னா
நல்லா சம்பாதிச்சா அப்ப என்ன சொல்லணும்? தேவையே அங்கேயும் சுத்திட்டு இருந்தாரு என்ற புருஷக்காரன். இப்ப போய் பாண்டிச்சேரி லைன் போட்டாங்க, இப்ப கடலூர் போட்டாங்க, விருதாலத்துல போட்டாங்க, சிதம்பரத்துல போட்டாங்க. 5 பக்கம் லைன் ஓடிட்டு இருக்குது. 25 பசங்க வேலை பார்க்கறாங்க. நீ சத்திரத்துல 2 கடை வாடகை விட்டுருக்கிற, குத்திருப்பில 10 ஏக்கர் பூமி வாங்கிட்டு சொல்லணுமோ சொல்லப்படாதோ? அப்ப என்ன சொல்லுவே தெரியுமா? கோயால சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா? அங்க என்ன இருந்தது? ஒத்த கோப்ப மாடு 9 வெள்ளாடு. இந்த பட்டி வீரருக்கு நான் வந்து சேர்ந்தேன். நான் காலு வச்ச யோகம் தூக்கு. அதுக்கு முன்னால அவன் கல்லிமந்தை பர்சனல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப காலு வச்சுன்னா குடும்பம் கிடு 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 வளர்ந்து போச்சு. 2 மணி சம்பாரிச்சு கேட்டு போயிட்டேன். அப்ப என்ன சொல்லணும்? நானும் வந்து சிவமலை ஆண்டவனுக்கு என்னென்னமோ வேண்டுதல் பண்ணித்தான் பாக்குறேனாயா, ஆனா நடக்க மாட்டேங்குது. அப்பா ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? என் கெட்ட கிரகம் இல்லை. 300 கேட்டாங்க, தாராபுரத்துக்கு கேட்டாங்க, சின்ன தாராபுரத்துக்கு கேட்டாங்க. ஐயோ நடையா நடந்தாங்க, அம்பளிகீழ விளத்தான் கட்டும். கெட்ட கிரகம் இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு வெம்பள பாச்சுக்கிறியே. அப்ப நல்லா சம்பாதிச்சா புருஷ வருமானம் இருந்தா இவங்க ஆளு வச்ச யோகம். அவன் கெட்டு போயிட்டான்னா அவன் தோசிக்காலனா அப்படி கேளு. நடுவர் அவர்களே, இந்த பச்சை துண்ட தோல் மட்டும் 24 வருஷம் ஆச்சு. துவைக்கல வெளுத்து கிடக்குது. துண்டும் வெளுத்தான் கிடக்குது, விவசாயி குழப்பும் வெளுத்தான் கிடக்குது. நீ பொறுப்புள்ள பொம்பளைக்கிற முதல் விவசாயம் பண்றவன் கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியா? இப்ப எப்படி கல்யாணம் ஆகுது? பசு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், 100க்கு 100 கல்யாணம், 500க்கு 500 கல்யாணம். ஆம்பளை வீட்டுல வருமானம் இருந்தா தான் அவனுக்கு கல்யாணமே முடிக்கிறீங்க. சொந்தமா வீடு வேணுமா, சொந்தமா காடு வேணுமா, சொந்தமா காரு வேணுமா, தொட்டிக்கட்டு வீடு காரமாட்டு வீடு வேணுமா? அது வீடு அப்படியே தக தகன்னு பழித்தீடும் மின்னுது. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இட்டாரியில் போறது அட்டாரியில் குச்சிக்கிறேன். ஏதோ 2 ஏக்கரை 3 ஏக்கரை சம்பாரிச்சு வச்சு பிள்ளை பார்த்தவங்க கூட ஓரளவுக்கு அனுசரிச்சு போறேன். ஒண்ணுமில்லாத குச்சிக்கிறான் பாரு வாடகை வீட்டுல. அவன் தான் அத்தனை சீதனம் கேட்கறேன். எது கேட்கறேன்? அத்தி அடி நித்திப்பட்ட ஆணை அடி கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேவண்ண கண்டாக்கி உட்காந்து பால் கறக்க முக்காலி தங்கத்திலின்னு அத்தனை நீ கொண்டாட போறேன் நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு விவசாய பூமி இல்லாத முடியாத பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு எத்தனை சம்பாதிக்கிறான்னு வச்சுட்டா ஒன்னே கொடுக்குறாங்கன்னா அப்ப ஆணினுடைய வருமானம் இல்லாத குடும்பம் முதல் அமைமாயா? கால் வாட செருப்பு 450 வேணும் பேரம் பேசுறேன்னா இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 வேணும்னால பேரம் பேசுறேன், சப்பித்திக்கிற ஐஸ்கிரீம் 45 வேணும் பேரம் பேசுறானே. ஆனா ஒரு கட்டு தேர 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான ஒட்டச்சத்த மார்க்கெட்ல பேரம் பேசுறேன். அவன் எங்க இருக்கு விவசாயி வேலைக்குவே முதல்ல கொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்கிற, சொந்த பந்தம் மதிக்க மாட்டேங்கிற, வியாபாரியும் மதிக்க மாட்டேங்கிற. அவன் எப்படி இந்த உலகத்துல பொழைக்கிறது? நீங்க ஆம்பளை உழைப்பு என்னங்க ஆம்பளை உழைப்பு? ஆணினுடைய உழைப்பு இல்லைன்னா அந்த குடும்பம் கீழ் மட்டும் தொட்டு மேல் மட்டும் வராது. அப்படுக்கு 2 பசங்க பிறந்திருந்தாலும் ஒருத்தர் வாழ செத்து போயிட்டா அவன் குடும்பம் அதோட நின்று போகுங்க. அவன் தம்பிக்கார குடும்பம் கிடுகிடுன்னு மேல போகும்னா அப்படி உழைச்சு சம்பாரிச்சு அவன் வம்சத்தை பெருக்கி வரவன் ஆம்பளைக்கு. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டத்தை அப்ப வெளியே சொல்லாது இருப்ப, ஆனா பொம்பளைக்கு பொழுதா பொழைக்கு சொல்லுவீங்க. உனக்கு வேண்டி உசுரோடு இருக்கிற நீ செத்து தொலைங்கிறேன் இருந்து என்ன பண்ண போறேன்? ஆணினுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேறாக இருக்கின்ற காரணத்தினால் 1000 கோயிலுக்கு கும்பாசம் என்ன சொர்க்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்காத பெத்த தாய் தகப்பனுக்கு எவன் அவரார சோறு போடுறானோ அவன் தாங்க சிவமலை ஆண்டவன் கொட்டியில போய் போருங்க. இது எப்படாயாலும் சோறு போடுறா, ஆனா எங்க எப்படாயாலும் நடுத்தருவில் விடுறா. நடுக்கிறவர்களே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணு பொறுப்புங்கிற இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கூட பிறந்தவங்க மேல கேஸ் போடுறது. இன்னத்தனை சீர் பண்ணாலும் இன்னத்தனை ஒட்டி கட்டி கொடுத்தாலும் பச்சை புடவை வச்சு போசியா சிவமலை ஆண்டவன் கோயில் சாவ கிடக்கிற கிழவி கூட பச்சை புடவை எடுத்து கொடுத்தா பெத்து பரப்பு. ஆனா அப்பன் சம்பாரிச்சு வச்சு 3/4 ஏக்கரை பூமிக்கு 3 ஒட்ட பிள்ளைகள் பங்குக்கு வாரீங்களே, அப்ப அது பேர் பொறுப்பாடான்னு கேக்குறேன். கையெழுத்து கேட்டா நீ என்ன சொல்லணும்? சாமி அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ தானடா எனக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு அண்ணனா நீ தானடா இருக்கிற, உங்குள்ள வடிச்சேன்னா என் புள்ள வடிச்சேன்னா பையனுக்கு IIT படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. 17 லட்சம் செலவுன்னு சொன்னாங்கடா, கொண்டாடா அப்ப பூமி கையெழுத்து போட்டு தாரா, நீ வித்து பையன் படிக்க வேண்டாம் ஒருத்தி வாயில சொல்லுவாளா?
நீதான் அப்பனுக்கு பிறந்தியா? நாங்க வானத்துல இருந்து குதிச்சோமா? எங்களுக்கு சொத்து வாங்கலையான்னு சொல்லி இன்னைக்கு கூட பிறந்த பிறப்பு கடைசி செத்ததுக்கு அப்புறம் ஒரு முளை கோடி துணி இல்லாத இந்த சமூகத்துல வாழ்றோம்னு சொன்னா பொம்பளைங்க பொறுப்பா நடந்து பழகும். இன்னைக்கு அண்ணன் குடும்பம் முளைச்சாலும் நாம முளைச்ச மாதிரித்த, நம்ம குடும்பம் முளைச்சாலும் அண்ணன் குடும்பம் முளைச்ச மாதிரித்தான் நினைப்பு உங்களுக்கு வந்தா பொம்பளை பொறுப்பா இருக்கிறீங்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பொண்ணு கொடுங்க நல்லவே உறங்க கூட 5 நாள் பிள்ளை காப்ப